வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை. நம்ம வந்து இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மோர் குழம்பு பண்ண போறோம். போண்டா போட்ட பச்சை மோர் குழம்பு, அதுக்கப்புறம் மெதுவடை, பாசிப்பருப்பு பாயசம், வாழைக்காய் கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, வடைக்கு எப்பயும் போல ஒரு டம்ளர் உளுந்த வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு வடையை முதல்ல நம்ம போட்டுடலாம். மாவு ரெடியா இருக்கு. இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் மட்டும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுக்க. கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வடையை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வடை வேகட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம பாசிப்பருப்பு பாயசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். பாசிப்பருப்பு வந்து ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு பாசிப்பருப்பு, ஒரே 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. இதை நல்லா செவக்க வறுத்துட்டு பாருங்க வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து நல்லா கரையை விட்டு ரெடியாக இருக்கு. இப்போ வெள்ளை கரைசலை நம்ம சேர்த்துடலாம். வெள்ளை கரைசலை சேர்த்துருவோம். வெள்ளை கரைசல் சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் பாருங்க, வெள்ளத்தோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இது கூடவே வந்து பச்சை கற்பூரம், நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சிட்டிகை தான் பச்சை கற்பூரம் சேர்க்கணும். நல்லா அவ்வளோதான். இதுவே நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், பாயசத்துக்கு வெள்ளத்தோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சுடுது. ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா காய்ச்சி ஆறின பால் வந்து ஒரே 1 கப்பு சேர்க்கிறேன். நான் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு பாயசத்துக்கு முந்திரி பருப்பை வறுத்து போட்டுடலாம். ஆமாம், நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் பாயசத்துக்கு. அவ்வளோதான். இப்போ இதே கடாயிலே வந்து எண்ணெய் விட்டு வாழைக்காய் கறி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருத்து, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். வாழைக்காய் கறி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுருவோம். வாழைக்காய் வேகட்டும். அடுத்தது நம்ம வந்து பச்சை மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்னலாம் வேணும்னு பார்த்துடலாம். மோரை வந்து நல்லா ஒரு கப்பு தயிர் எடுத்துட்டு உப்பு போட்டு சிலிப்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அரைக்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய், இது கூடவே வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி 1 துண்டு, அவ்வளோதான். இதை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இந்த மோரே விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். போண்டா மோர் குழம்புக்கு அரைச்சாச்சு. நம்ம வந்து தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ அரைச்சதை நம்ம மோரில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி வந்து மோரில் வந்து உப்பு பெருங்காயம்லாம் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து மஞ்சப்பொடி தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து பச்சை மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். மஞ்சப்பொடி போட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருந்தால் மஞ்சப்பொடி போட்டால் அந்த மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போகும். அதனால மஞ்சப்பொடியெல்லாம் தேவையில்லை. இதுக்கு வந்து போண்டா மோர் குழம்புன்னு சொன்னீங்கல்ல,
அதுக்கு என்னென்ன ஊற வச்சிருக்கேங்கிறத சொல்லிடுறேன். உளுத்தம் பருப்பு வந்து ஒரு 1/2 கப்பு, ஒரு 2 டீஸ்பூன் பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இது கூட என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன். பச்சை மிளகா, கொஞ்சம் வரமிளகா சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம ஊற வச்ச உளுந்து, பருப்பு, கடலைப்பருப்பை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, காரத்துக்கு 2 வரமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா. ஃபஸ்ட் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். போண்டா மோர் குழம்புக்கு போண்டாக்கு அரைச்சாச்சு. நாம இதை போடுறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வாழைக்காய் நல்லா வெந்தெடுத்து அதுக்கு காரம் சேர்த்துடலாம். வரமிளகா பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா பொடி போட்டுக்கலாம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைக்காய் கறி ரெடி ஆயிடுது. போண்டாக்கு மாவு ரெடி ஆயிடுது. கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துடலாம். மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெய் காஞ்சிருக்கு. குட்டி குட்டியாக நம்ம வந்து போண்டா போட்டுடலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம். போண்டா ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துப்போம். இந்த பக்கம் பச்சை மோர் குழம்புக்கு கடுகு மட்டும் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, இந்த கருவேப்பிலை, அவ்வளோதான். போண்டாவையும் இதுலேயே சேர்த்துடலாம். நம்மளுடைய பச்சை மோர் குழம்பு ரெடி. போண்டா போட்டால் பச்சை மோர் குழம்பு ரெடி. எடுத்துடலாம். இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பார்த்துருப்பீங்க. போண்டா போட்ட பச்சை மோர் குழம்பு, அதுக்கப்புறம் மெதுவடை, பாசிப்பருப்பு பாயசம், பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஒரு பாயசம், அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். பச்சை மோர் குழம்பு இந்த மாதிரி போண்டா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மஞ்சள் பொடி மட்டும் போட வேண்டாம். மற்றபடி மிச்சதெல்லாம் நீங்கள் வந்து அதே மாதிரி சீரகம் சேர்க்கணும் அவசியம் கிடையாது. தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி மட்டும் போட்டாலே போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.